வணக்கம். ஃபார்முலாவே ஆரம்பிச்சிடலாம். வணக்கம். இந்த 2026 முதல் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. அதாவது முதல் ரிலீஸ் ஆன படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ 2026 முதல் ரிவ்யூ. நம்ம ஆக்சுவலி ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சது வேறு படம். இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகிட வேண்டியது. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஆமாம், இன்னொரு படம் நாளைக்கு ரிலீஸ். அந்த படம் எப்படியும் அந்த படம் ரிவ்யூ வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நாளைக்கு ரிவ்யூ வந்துடும். என்ன படம் பார்த்துட்டு வந்தேன்? இன்றைக்கி பிரபாஸ் அவர் நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது, ராஜா சாப். ஓகே, போய் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாகவே பேசலாம். ட்ரெய்லர் பார்த்தேன் நானும். எப்படி இருந்து ட்ரெய்லர்? நீ பார்த்த இல்லையா? எப்படி இருந்தது? என்ன ஒரு ஃபீல் கொடுத்தது? எனக்கு சத்தியமாக கிராஃபிக்ஸ்லாம் இது செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சு கிராஃபிக்ஸ். ஓகே, உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ தான் சொல்லணும். பார்த்துட்டு வந்துட்டு என்ன கேட்டால் என்ன அர்த்தம்? நீ சொல்லு ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் அது சொல்லு. படத்தில் ஹீரோ பிரபாஸ் அவர் நடிச்சிருக்காரு. ஓகே, தெரியுண்டா வேணா. அடுத்து வேறு யாரும் சொல்லு. ஓகே, அதான் பிரபாஸ் நடிச்சிருக்காரு. மாளவிகா மேனன் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மாளவிகா மேனனுக்கு வந்து இந்த படம் தான் ஃபஸ்ட்டு தெலுங்கு டெபியூ படம். ஓகே, ராஜா சாப்பில் தான் தெலுங்கில் அவங்க வந்து டெபியூ ஆகுறாங்க. ஸோ மாளவிகா மேனன் நடிச்சிருக்காங்க. நிதி அகர்வால் வண்டி வீரன் நான் நடி அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சஞ்சய் தத் அவர் நடிச்சிருக்காரு. அவர் தான் மெயின் ரோல். இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சு. 3 ஹீரோயின் சொல்கிறேன். 3 ஹீரோயினில் யார் மெயின்? 3 ஹீரோயினில் யார் மெயினுன்னா இப்போயே போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னா 3 பேருமே தேவையில்லை ஆக்சுவலாக படத்துக்கு. ஓகேவா? சரி, நெகட்டிவ்ல பேச வேண்டியது இப்போ பேசிடலாம். ஆமாம், இது சின்ன நெகட்டிவ்ல சொல்ல வேண்டியது. பட் இப்போயே சொல்லிட்டு 3 பேருமே தேவையில்லை. 3 பேரில் யார் அதிகம்னா இவங்க 2 பேர் தான் முக்கியம். மாளவிகா மேனன் அப்புறம் நிதி அகர்வால், இவங்க 2 பேருமே தான் முக்கியமான இதாக பண்ணுறாங்க. இன்னொரு ஹீரோயின் வந்து கொஞ்சம் சைடு ரோல் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் சைடு ரோல் தான், பெருசாக அவங்க நிறைய சீன் வரல. நீ இப்படியே சொல்லு, 3 ஹீரோயினுமே சைடு ரோல் தான் ஆக்சுவலி. அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம். இதில் யார் ரொம்ப முக்கியம்னா 3 பேருமே தேவையில்ல. அப்படி இருந்தும் யாராவது ஒருத்தங்களை சொல்லு அப்படின்னா இந்த 2 பேர், இவங்க 2 பேரும் கொஞ்சம் லீடாக வராங்க. ஸோ அவ்வளோதான். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு புரியல. இவங்க 4 பேர் மட்டும் தான் நடிச்சிருக்காங்களா? இதை தாண்டி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதை சொல்லி யார் யார்? அதான் தெலுங்குல நடிச்சவங்கல்ல, நமக்கு பெருசாக அவங்க நேம் தெரியல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இவங்க 4 பேரை வச்சு தான் கதை மூவ் ஆகுது. அப்புறம் ஒரு பாட்டி கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அவங்களும் முக்கியமான ரோல். பட் அவங்க பேர் மட்டும் தெரில. இல்லை அவங்க தான் முக்கியமான ரோல். ஓகே, ஸோ அவங்க நடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக தெலுங்கு ஆர்டிஸ்ட் நிறைய பேர். விடிவி கணேஷ் நடிச்சிருக்காரு. ஆமாம், கரெக்ட். விடிவி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் காமெடியன்ஸ் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காப்பான் படத்தில் நடித்த வில்லன் நடிச்சாரு, அவர் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஆமாம், அவர் வந்து ஒரு சாமியார் ரோலை வந்து கம்மன். நீங்கள் வந்து உட்காந்துரு, நாங்கள் வந்து உட்காந்துரு. நான் தான் படம் பார்த்தேன், இவன் ட்ரைலர் பார்த்துட்டு எல்லாமே சொல்கிறான். பரவாயில்ல. ஆமாம், கரெக்ட். அவர் நடிச்சிருக்காரு காப்பான் வில்லன். அவர் நேம் தெரியல. பட் அவர் வந்து ஒரு வாட் இஸ் தட், ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆளாக. இது பேய் படம் தானே ஃபஸ்ட்டு? அதை சொல்லு. இது பேய் படம் தான் ஆக்சுவலாக. பட் போக போக கொஞ்சம் சைக்காலஜி படமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக்காக இது வந்து மூளை சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து ஒரு ஹிப்னாட்டிசம், இது வந்து ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு, நோக்கு வருமம், இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு போயிருக்காங்க. என்னதான் படம் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியல. கதை என்ன அப்படின்னு உனக்கு புரியல, அதை சொல்லு. ஆமாம், என்னதான் சொல்ல வந்திருக்காங்கன்னு எனக்கே புரியல. படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவோட தாத்தா வந்து தொலைஞ்சு போயிடுறாரு. பாட்டி வந்து ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, தாத்தா அதுக்கப்புறம் தொலைஞ்சு போயிட்டாரு, என்னன்னு தெரியல, எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்காங்க. அதனால் பேரன் நம்ம பிரபாஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி போனவர் அவரோட தாத்தாவை கண்டுபிடிச்சாரா? அப்படி போனதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமில் மாட்டி ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அந்த வீட்டில் தான் அந்த அமானுஷ்யம், இந்த விஷயம்லாம் நடக்குது. அந்த வீட்டில் என்ன அமானுஷ்யம் நடக்குது, அவங்க தாத்தாவை திரும்ப கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க தாத்தா ஏன் தொலைஞ்சு போனாங்க, இதுதான் பற்றினா பேக் கதை தான். ஆமாம், இதுதான். தாத்தா வந்து யாருன்னா, தாத்தா வந்து சஞ்சய் தத். அவர் தான் தொலைஞ்சிருப்பார். ஏன் தொலைஞ்சார், அவரோட பேக் ஸ்டோரி என்ன, இவங்க ஆக்சுவலாக எப்படி பிரிஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு கதை வந்து மூவ் ஆகுது. ஸோ எப்படி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கதை. நான் ட்ரைலர் பார்க்குற வரைக்கும் அம்மா கேரக்டரில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆக்சுவலாக அது பாட்டி கேரக்டர் அதுதான் அம்மா கேரக்டர். இது பாட்டி கேரக்டர். உனக்கு ஏன் அம்மானு தோணுச்சுன்னா, பிரபாஸ் அந்த அளவுக்கு ஏஜ்டாக இருக்கிறாரு. அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பிரபாஸை வந்து ஒரு பேரன் கேரக்டர்லாம் நம்மளால பார்க்க முடியல. இவங்க பாட்டி இவங்க பேரனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஏஜ் டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ பாட்டி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னும் போது நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ரொம்ப தான் இருக்குது. ஸோ படத்தில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே. படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் தான், ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி போய்
இன்டர்வலில் கொஞ்சம் நல்லா பேங்கராக வச்சுருக்காங்க. ஆமாம், இன்டர்வலை விட ப்ரீ இன்டர்வலில் சில சீன்ஸ்லாம் வருது, அதெல்லாம் விஷுவலாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அது கொஞ்சம் ரிவீல் மாதிரி இருக்கும், ஸோ அதை நான் சொல்லலை. பட் கண்டிப்பாக ப்ரீ இன்டர்வல் வந்து நல்லா பேசப்படும். அடுத்து இன்டர்வலில் போயிட்டு ஓகே இங்கே தான் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும், ஓகே இப்போ தான் இன்டர்வல் போட போகிறாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இன்டர்வல் போட்டாங்க. இன்டர்வல்லேருந்தே கண்டினியூ ஆகுது. அடுத்து இன்டர்வல் முடிஞ்சு வந்தோம்னா கரெக்டாக எங்கே நிறுத்துனாங்களோ அங்கேருந்தே கண்டினியூ ஆகுது. அடுத்து கரெக்டாக அங்கேயே கண்டினியூ ஆகுது, அப்பப்போ நடக்கும். அண்டு போக போக திரும்ப செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே, அந்த பேய் வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீட்டெயிலிங்காகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு சில விஷயம் புரியல. அப்படி ஒன்று சொன்னீங்க, அதை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அடுத்து வேறு ஒன்று சொல்கிறீங்க, இதை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அடுத்து இங்கே ஒன்று சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே போகுது. பட் ஓகே தான், ஓகேப்பா பார்க்கலாமா என்னதான் அப்படின்ட்டு ஒரு அந்த சீட்டோட எட்ஜில் உட்கார வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் எதுக்கு உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல, என்னமோ நடக்குது, ஆர்வமாகவும் இருக்குது, ஆனால் எனக்கு புரியவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி படம் வந்து போகுது. நீ இந்த படத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம் பார்த்துருக்கியா? அந்த படத்தில் வந்து லைக் விஷுவலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் விட அது கரெக்டாக சொல்லணும்னா, அந்த வில்லன் வந்து நிறைய ட்ரோன்ஸை வச்சு இமேஜினேஷன் வேல் மாதிரி சில விஷயம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது. பட் அந்த ட்ரோனை வச்சு இல்லை, எனக்கு புரியாது. இப்போ என்னன்னா உனக்கு இமேஜினேஷனாக இருந்துச்சா இல்லை படத்துலையுமே அப்படிதான் இருக்குது. படத்தில் நடக்கிற சில விஷயம்லாம் வந்து இது வந்து உண்மையாலுமே நடக்கலை, இமேஜினேஷன்லாம் வில்லன் வந்து அப்படி பண்ணுறான். ஸோ பிரபாஸ் நீ வந்து அப்படி பண்ணாத, இல்யூஷன், எக்ஸாக்டாக இல்யூஷன் தான் அது, நீ வந்து ப்ராப்பராக மைண்ட் செட் வை, இதை வந்து நம்பாத அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் திருந்துற மாதிரி திருந்திருக்காரு. அப்போ எது உண்மைன்னே நமக்கு புரியல, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் படம் கொண்டு போய் கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. ஓகே, படம் என்னை வந்து எந்த இடத்துல திருப்திப்படுத்துச்சு அப்படின்னா, கிளைமேக்ஸில் திருப்திப்படுத்துச்சா, சூப்பர் பக்காவாக இருக்குது, விஷுவலாக சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வந்து ரொம்ப நார்மலான ஸ்டோரி தான். ஸோ விஷுவலாக அவங்க எப்படி என்கேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. நீ கூட சொன்ன இல்லையா, நிறைய கிராஃபிக்ஸாக போட்டு தள்ளியிருக்காங்க, நிறைய வந்து சிஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது எல்லாமே நல்லாவும் இருக்குது படத்தில். ஓகே, ஸ்டோரி ரொம்ப ஒரு நார்மலான ஸ்டோரியாக இருந்தாலும் விஷுவலாக நம்மளை என்கேஜ் பண்ணுறாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ப்ரீ இன்டர்வல் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதுவும் ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் தான், அதுவும் ஃபுல்லாக சிஜி தான், அங்கேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் நான் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டேன், சார் படம் ஓகே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது கிளைமேக்ஸை மட்டும் நான் சொல்கிறேன், படம் ஓவராலாக சூப்பராக இருக்குன்னா அது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, ஓகே செம்மையாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிஜி பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நான் ஃபுல் மார்க் கொடுக்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு சிஜின்னு பேசும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அந்த ட்ரெய்லரில் ஒரு விஷுவல் ஒன்று வரும், பெருசாக ஒரு பூகம்பம் மாதிரி ஒன்று இருந்து வெளில வர மாதிரி ஒரு சீன் வரும். அது என்ன தான் ஆக்சுவலி அதுதான் கிளைமேக்ஸு, அங்கே தான் பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு மாதிரி நார்மலாக போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே ஒரு பேங்கராக கிளைமேக்ஸில் வந்து நிற்கிறப்போ சரி செம்மடா வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி விஷுவலாக நல்லா என்கேஜ் பண்ணியிருக்காங்க. பூதம் அண்ட் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சாமி, அந்த கான்செப்ட் தான் கொண்டு போயிருக்காங்க. இன்னும் எல்லா கடவுள் படத்தை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி தான். லைக் இந்த படம் வந்து நிறைய, அது வந்து நான் நெகட்டிவில் சொல்கிறேன், இப்போ சும்மா லைட்டாக டச் பண்ணலாம், நிறைய படத்தை ஞாபகப்படுத்துச்சு இந்த படம் வந்து. இது இப்படி இருக்குடா, இது இந்த படம்டா, இது இந்த படம் அப்படி. நான் ரிவ்யூ கேட்ட காலையில் ரிவ்யூ கேட்ட வரைக்கும் எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னது அடியே அருந்ததி அந்த படத்தை. எக்ஸாக்டாக அருந்ததி படத்தை நல்லா இந்த படம் வந்து ஞாபகப்படுத்துது. அருந்ததியிலேருந்து ஒரு 70% எடுத்துக்கிட்டாங்க இந்த படத்துக்கு, ஓகேவா. ஆனால் அருந்ததி கான்செப்ட் எங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அது முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறு, செகண்ட் ஹாஃபில் வேறு படத்தை எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அருந்ததி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அருந்ததி விட்டுட்டு செகண்ட் ஹாஃப் நம்ம வேறு போயிடலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃபில் வேறு படம் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் என்ன மாதிரி போச்சுன்னா, இந்த டிடி ரிட்டர்ன்ஸ், தில்லுக்கு துட்டு சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் போச்சு. பட் இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறது அதான், விஷுவலாக படம் வந்து நல்லா என்கேஜிங்காகவே இருக்குது. அதனால் இந்த படம் வந்து ஒரு பாஸ் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். 100 மார்க்குக்கு என்ன கேட்டால் ஒரு 37 மார்க் கொடுப்பேன். பாஸ் பண்ணியாச்சு, பாஸ், அவ்வளோதான், ஜஸ்ட் பாஸ். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்குது படம். ஸோ படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் சொல்லு. நெகட்டிவ் தான் நம்ம பேசி ஆகணும். எனக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவாக பட்டது பிரபாஸ். என்னடா? ஆமாம், நிச்சயமாக நான் சொல்லுவேன் பிரபாஸ். ஏன்னா இந்த படத்துக்கு மொதல் விஷயம் பிரபாஸ் தேவையில்லை. ஓகே, பிரபாஸ் பண்ண வேண்டிய கதை இது இல்லை, இது யார் வேணால் பண்ணியிருக்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி தில்லுக்கு துட்டுங்கிறப்போ ஒரு சந்தானம் மாதிரியோ இல்லை தெலுங்கில் இருக்க அந்த ரேஞ்சில் இருக்க சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பண்ண வேண்டிய கதை தான் இது பிரபாஸ்க்கான கதை சுத்தமாக இல்லை. அப்படி அவரை கஷ்டப்பட்டு ஃபிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரபாஸ்க்கு அந்த ரோல் ஃபிட்டும் ஆகலை. கிளைமேக்ஸ் மட்டும்தான் ஓகேவா இருக்கும். பயங்கர ஒரு விஷயம் நடக்கிறப்போ அவரை நம்ம கல்கியில் பார்த்துருப்போம், பாகுபலியில் பார்த்துருப்போம். அந்த பிரபாஸ் வந்து கிளைமேக்ஸில் மட்டும்தான் தெரியுறாரு நமக்கு. இப்போ தானே நம்ம பிரபாஸ் படத்துக்குள்ளேயே வந்திருக்கோங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா
இதுக்கு பிரபாஸ் தேவையில்லடா அப்படிங்கிற இவரை மாதிரி தான். வச்சீங்க? எதுக்கு இவரை வச்சு இந்த படம் எடுத்தீங்க, இது வேற யாராக எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. பிரபாஸ் இந்த படம் நிச்சயமாக சூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி படம் தான். அண்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஹீரோயின் 3 பேருமே நெகட்டிவ் தான். ஆமாம், ஹீரோயின் தேவையில்லை படத்துக்கு. இந்த 3 ஹீரோயினுமே தேவையில்லை. இல்லை, கமர்ஷியல் மூவியாக எடுக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிளாமர்ஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி கொண்டு போச்சோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த 3 ஹீரோயினும் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் படத்தில் கிளாமருக்காக மட்டும்தான், வேறு எதுக்குமே இல்லை. அவங்கள வச்சு சைட் ட்ராக்லாம் சூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த சைட் ட்ராக்கும் நீ எடுத்துட்டீங்கனாலும் இந்த கதை எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஆமாம். ஸோ அதனால் ஹீரோயின்ஸ் தேவையில்லை, இருந்தாலும் வச்சுருக்காங்க. அப்படி இப்படி வந்து காமெடி பண்ணுறேன், அது வந்து ஏதோ பண்ணி. ஆமாம், இப்போ கேள்விப்பட்டேன் படம், காமெடி படம் கேள்விப்பட்டேன். காமெடி படம் தான் சொன்னாங்க, அப்படி தான் நானும் நம்பி போய் பார்த்தேன். காமெடி ஹாரர்னு சொன்னாங்க. ஹாரர் ஓரளவுக்கு எடுபட்டுது. ஓகே பண்ண பயந்தியா? பேய் படம் பயப்படுற அளவுக்கு இல்லைப்பா, ஆனால் பேய் படம் தெரிஞ்சுது. அதான் அந்த சிஜி வைஸாக நல்லா பயமுறுத்தியிருந்தாங்க நிறையா. இன்னொரு 60 ரூபாய் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிஜி வைஸாக பயமுறுத்துற மாதிரி இருந்தது. இல்லை, ட்ரெய்லர்லேயுமே அந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்தேன். நிறைய சீன் இருக்குது. அதான் நான் முன்னாடி ப்ரீ இன்டர்வலில் ஒரு சீன் வரும். அதான் அந்த அருந்ததியோட இதை லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பயங்கரமாகவே வருது. சரி, சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. அதான் சொன்ன மாதிரி சிஜி வைஸாக நல்லா பயமுறுத்திருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அருந்ததிங்கிறேன், ஹாரர் அண்டு காமெடின்னு சொன்னாங்க இல்லையா. ஹாரர் நான் டிக் பண்ணிட்டேன், ஓகேப்பா ஹாரர் படம் தான்ப்பா. காமெடின்னு சொன்னீங்க இல்லையாடா, அது எங்கடா காட்டுங்கடான்னா கடைசி வரைக்கும் எனக்கு அந்த காமெடிங்கிற விஷயத்த காட்டல. பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, காமெடிங்கிற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க. நான் திரும்பவும் பிரபாஸுக்கு தான் போறேன். பிரபாஸே காமெடிங்கிற பேர்ல ஏதோ பண்றாரு, ஓகே ஆகல. விடிவி கணேஷ் சார் அவரு ஏதோ பண்றாரு, சுத்தமா ஓகே ஆகல. நம்மளுக்கு விடிவி கணேஷ்னா எவ்வளவு காமெடி அப்படின்றது நமக்கு தெரியும். அங்க போயிட்டு அவர் பேசுறாரு பேசிட்டே இருக்கிறாரு, டோட்டலாக எதுவுமே நடக்கல. அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அந்த வீட்டுக்குள்ளே போயிடும். அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அதுவும் சேர்ந்து காமெடிங்கிற பேரில் ஏதோ பண்ணுது. அப்புறம் ஹீரோயின் கூட ஒரு கேரக்டர் வரும், அதுவும் காமெடிங்கிற பேரில் ஏதோ பண்ணுது. டோட்டலாக காமெடிங்கிற விஷயம் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை, டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகலை, செல்ஃபே எடுக்கலை. ஸோ இது வந்து முக்கியமான நெகட்டிவ். காமெடி ஹாரர்னு சொல்கிறீங்கன்னா காமெடி வேணும், நிச்சயமாக காமெடி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரகத நாணயம்லாம் எடுத்துக்க, அதுவும் காமெடி ஹாரர் தான். சொல்லும்போது யாம் இருக்க பயம், லிட்டரலாக இது அதே மாதிரி தான். அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு அராஜகம் நடக்கும், அங்கே வந்து ஒரு ஃபன்னாக காட்டியிருப்பாங்க. திலுக்கு துட்டே எடுத்துக்கவேன், திலுக்கு துட்டும் காமெடியாக இருக்கும், அதே தான். இந்த படமும் அதே மாதிரி தான், ஆனால் காமெடி சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ இது காமெடியில் 0 அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்டு இன்னும் நெகட்டிவ்னு சொல்லணும்னா லேக் நிறைய இடத்துல இருக்குது. பட் இது பெருசாக கவனிக்க தேவை. 10 நிமிஷம் படம் ஆக்சுவலி சொன்னாங்க. 3 மணி நேரம் எனக்கு நாங்கள் கேட்ட வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்ட கேள்வி என்னன்னா, 3 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தா உட்காந்து பார்க்க முடியுதா அப்படின்னு தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்டோம். நீ சொல்லு, 3 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தா பார்க்க முடியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் சீரியஸாக சொல்கிறேன், உட்கார முடியல. படம் எங்கே நல்லா போச்சுன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் தான் நல்லா போச்சு. அதுக்கு மேலே தான் படத்தில் ஓகே நல்லா இருக்குடான்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்டார்டிங்கில் தேவையே இல்லை. எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டீங்க பிரபாஸ் ஐயா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க? ஏதோ பாகுபலின்னு ஒரு படம் பண்ணிட்டீங்க, 2 படம் பண்ணிட்டீங்க, சலார்னு ஒரு படம் பண்ணீங்க, கல்கின்னு ஒரு படம் பண்ணீங்க, அதனால் உங்களை நம்பி நாங்கள் உள்ள படத்துக்கு வந்தால் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 45 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கா தன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் ஓகே, ஒரு மாதிரி நல்லா இதாகவே போச்சு. அதான் லேக் நல்லாவே தெரியுது. அண்டு லாஜிக் மிஸ்டேக் படத்தில் நிறையவே இருக்குது, கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. டேய் என்னடா அங்கே ஒன்று சொன்னேன் இங்கே ஒன்று சொன்னேன், ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, சமுத்திரக்கனி படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஆமாம், சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. ஆமாம் இருக்காரு. அவரு ஒரு விஷயம் பண்ணுவார். அதெல்லாம் கேமியோவா இல்லை ரோல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ரோல்னா ஹீரோயின் கூட இருக்க மாதிரி ஒரு ரோல். ஆக்சுவலாக ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பார். அவர் தான் ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுவார். நீ இவ்வளோ நாள் நல்லவன் நினச்சிட்டு இருக்க பற்றியா, அவன் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவீல் அவர் தான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சமுத்திரக்கனி நிறையா இடத்துல வந்து அந்த லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த உடைக்கிறாரு. அங்கே ஒன்று சொன்னேன் இங்கே ஒரு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மிஸ்டேக் அதெல்லாமே, லாஜிக்கு இதுங்கிறத விட அதெல்லாம் மிஸ்டேக், தப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையவே கண்ணுக்கு தெரியுது. எடிட்டிங் மிஸ்டேக் நிறையா கண்ணுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கலாக கொஞ்சம் படம் வீக், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். சிஜியாக சூப்பராக இருக்குது, பட் டெக்னிக்கலாக இந்த எடிட்டிங் வைஸாவோ கொஞ்சம் அங்கங்கே ஒரு சிஜிலையும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. பட் ஓகேவாக இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மியூசிக் வந்து தமன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க, எப்படி பண்ணியிருக்கேன்? தமன் தான் பண்ணியிருக்காரு, ஒன்றை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நான் முன்னே சொன்னேன் இல்லை, வாட் இஸ் தட், ப்ரீ இன்டர்வல் அண்டு கிளைமேக்ஸ் பீக்காக ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு எந்த மாதிரி பிஜிஎம் போடணுமோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடுவில் நிறைய சாங்ஸ்லாம் வருது, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத லவ் சாங்கு, ரொமான்டிக் சாங்கு இதெல்லாம் வருது. அதெல்லாம் எதுவுமே ஓகேவே ஆகலை.
விஷுவலாகவும் சரி சாங்காகவும் சரி இங்கே இருக்கிறா பாட்டை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2 இடத்துல அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. கடுப்பேத்துறார் மயிலாட் கடுப்பேற்றுறார் மயிலாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சில இடத்துல அந்த சோகமான மியூசிக்கு, எமோஷ்னலான மியூசிக் அதெல்லாம் நல்லாயிருக்கு. சாங்ஸ் எதுவுமே மொதல் விஷயம் ஓகே ஆகலை. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவரோட ஓப்பனிங் சாங் ஆகட்டும், நடுவில் வர லவ் சாங்ஸ் ஆகட்டும், சாங்ஸில் எதுவுமே ஓகே ஆகலை. பிஜிஎம் பக்காவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக ஒருத்தடா படம் அப்படிங்கிற மாதிரி பிஜிஎம் தான் எலவேட் பண்ணுது அந்த சீன்ஸு. நீ சொன்ன இல்லையா ஒரு விஷயம் பூதாகரமாக வருது அப்படின்னு, அதெல்லாமே வந்து மியூசிக்னால மட்டும்தான் என்கேஜ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இன்னொன்றும் நான் கேள்விப்பட்டேன், இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு மாதிரி சைல்டிஷாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ் சொன்னாங்க. உண்மையா அது? அவர் உண்மையாலுமே ஒரு மாதிரி காமெடி அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இந்த பாகுபலி பிரபாஸ், சலார் பிரபாஸ், கல்கி பிரபாஸ் எல்லாம் மறந்துட்டு அதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் பண்ணாங்க. சாக்கோபாயா ஒரு மாதிரி காமெடியா, ஒரு மாதிரி விஜயெல்லாம் ஃபர்ஸ்ட் சில மேனேஜர்ஸ்லாம் பண்ணுவார். அந்த மாதிரியான பிரபாஸ் தான் இந்த படத்தில் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். நான் சொல்கிறேன், 100% சொல்கிறேன். இந்த 18 வயசு கீழே இருக்கவங்க குழந்தைங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஓகே சயின்டிஃபிக்காக இருக்கும் சேர்த்து இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது. கன்ஃபியூஷன்ஸ் வரும், என்ன ரொம்ப ஏதோ போட்டு குழப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா நீயே குழம்பிருக்க, நானே குழந்தைங்களுக்கு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கப்பா, அவ்வளோதாப்பா. விஷுவலாக நல்லா இருக்குப்பா இந்த படம். விஷுவலாக நான் வந்து 100 மார்க் கொடுப்பேன் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ப்ரீ கிளைமேக்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், அந்த செகண்ட் ஹாஃப் பார்ட் 2ல இதாகட்டும், எல்லாமே வந்து விஷுவலாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களும் கூட்டு போய் இந்த பொங்கலுக்கு நல்ல படமாகவே இருக்கும். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதா தெரியல, அதுக்கு பதிலாக இந்த படத்தை போயிட்டு குழந்தைங்களோட போய் பார்க்குறதுன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ப்போம். குழந்தைங்களுக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக. நான் இப்போவே சொல்கிறேன், குழந்தைங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நல்லா ஜாலியாகவே இருக்கும். அதான் கலர்ஃபுல்லாக இருக்குது, சிஜி நல்லா இருக்குது, குழந்தைங்க பயப்படுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. சில சீன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும், ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்குது அதெல்லாமே. இந்த அருந்ததி சீக்வன்ஸ் சொன்னேன் இல்லையா, அருந்ததி அது இதுக்கு மேலே ஸ்பாய்லர். ஸோ கொஞ்சம் படம் வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதுலேருந்து கட் பண்ணிக்கோங்க, தவிர்த்துக்கோங்க. ஆமாம். ஸோ அருந்ததி போர்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்குன்னா வில்லன் வந்து ஹீரோயினை வந்து இது பண்ணணும், லைக் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இது கற்றுக்கிட்டு வருவார். ஓகே ஓகே. என்னது அந்த மாந்திரிகம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு வருவாங்க. இதில் எப்படி காட்டுவாங்க, இப்படி தள்ளி விட்டு போவார் நடுவில். அருந்ததியில் எப்படி காட்டுவாங்கன்னா மாண்டேஜாக காட்டுவாங்க. காட்டுக்குள்ளே இருப்பார், சில ஏதோ பண்ணுவாங்க, தலையில் ஏதோ வச்சு உட்காந்துருப்பாரு. ஒரு 5 மாண்டேஜில் அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டிடுவாங்க. இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குது. நீ வந்து தலைகீழாக இது பண்ணணும், தலைகீழாக ஒரு கிணத்துக்குள்ளே போய் அந்த கிணத்துக்குள்ளே பேயெல்லாம் இருக்கும், அந்த பேயெல்லாம் வந்து உன்னை அட்டாக் பண்ண பார்க்கும். பட் நீ அது எதுக்குமே பயப்படக்கூடாது. கையை உடல்லேருந்து ஏதாவது ஒரு உறுப்பை வெட்டிக்கணும், அதுக்கு நம்மளால கையை வெட்டி. ஸோ இந்த மாதிரி சீன்லாம் வந்து இப்போ அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் இதுதான் நடக்குது. இது வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, இப்படியெல்லாம் காட்டுறாங்கடா நல்லா. அந்த கிணத்துக்குள்ளே போகிறப்போ நமக்கு பயமாக இருக்குது. தலைகீழாக கட்டி இறங்குவாங்க இவரை, சஞ்சய் தத்தை இறங்குவாங்க. ஆக்சுவலாக படத்தில் வில்லன் சஞ்சய் தத்து தான், ஓகேவா. அது வந்து எப்படி ரிவீல் ஆயிரும் பார்க்குற பேயாவும் அவர் தான் பேய். லைக் நீ சொல்றது என்னன்னா, அவர் வந்து உயிரோட இருக்கும்போது அந்த மாந்திரிகத்தை கத்துக்கிறாரு, பேய் ஆனதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஆமாம், கிட்டத்தட்ட லிட்டரலாக தான். அவர் வந்து ரொம்ப பணத்தாசை பிடிச்சவர். ஓகே. ஸோ இது இப்போ நான் சொல்லணும்னா கதையை பெருசாக சொல்லணும், அப்போ தான் உனக்கு புரியும். பிட்டில் சொன்னால் உனக்கு புரியாது. நம்ம வேணால் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிப்போம். இப்படி இப்போ வந்து நான் இது மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த சீன் தான் ரொம்ப, நான் ப்ரீ இன்டர்வல்னு சொன்னேன் இல்லையா, அந்த சீன் வந்து இதுதான். இந்த அவர் எப்படி மாந்திரிகம்லாம் பண்ணுறாரு, கற்றுக்கிறாரு அப்படிங்கிற விஷயம், அந்த பேயாக மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இதில் காட்டியிருக்காங்க. அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆர்வமாக இருக்குது, பயமுறுத்துற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க நிச்சயமாக. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, பயமுறுத்துற மாதிரியும் இருக்குது, ஆனால் விஷுவலாகவும் நல்லா இருக்குது. சூப்பராக பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சீன் தான் நான் சொன்னேன். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப் தான். அப்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கும். ப்ரீ இன்டர்வலில் ஒரு விஷயம் அப்படியே ஏறி செகண்ட் ஹாஃபில் ஓவராலாக சூப்பராக கொண்டு போய் கிளைமேக்ஸில் பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஓவராலே பார்க்குறப்போ நல்லாயிருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம், பெரியவங்களுக்கு ஓகே ஆகுமா அப்படிங்கிறது தான் டவுட். தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நல்லாயிருக்கும், தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் அப்படியே ஏன்டா அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்கும். மாருதி தானே டேரக்டர், மாருதி சுசுகி டேரக்டர் மாருதி சுசுகி இல்லை, மாருதி அவர் தான் டேரக்டர். ஸோ அவரோட படம்னா அவரோட இதுக்கு முன்னாடி என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு. 2012 ஒன்று, 13 ஒன்று, 14 ஒன்று, 15 ஒன்று, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. நைஸ். ஸோ அவரோட மேக்கிங் தான்.
இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் ஏதாவது பாத்தியா? எல்லாம் தெலுங்குல தான் பண்ணியிருக்காரு, தமிழ் படம் எதுவுமே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக படமே தெலுங்கு படம் தானே அது. ஸோ தெலுங்கு டைரக்டர், பக்கா தெலுங்கு டைரக்டர், கமர்ஷியல் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட படம் தான். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த படத்துக்கு பிரபாஸ் தேவையில்லை, இதை யாரை வேணால் வச்சு பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல மாருதி சார் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டார். இதை ஒரு சின்ன ஹீரோ வச்சே கொண்டு போயிருக்கலாம். எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு தோணுது என்னன்னா, அந்த காஞ்சனா படம் பார்த்துருக்கியா? காஞ்சனா படத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டார்க்காகவே போகும் படம் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி தான் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரீ இன்டர்வலில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வெளியில் போய் சண்டை போகிறது அது இது அந்த மாதிரி தான் நடக்குது, கலாட்டா பண்ணி தெரியுது. ஸோ அந்த கலர்ஃபுல்ங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டார்க்காக தான் போகும். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த படம் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு டோட்டலாக ஓகே. காஞ்சனா 5, காஞ்சனா 17 கூட எடுக்கலாம் இந்த படத்தை. காஞ்சனாவோட எனக்கு டிடி தான் நான் அடிக்கடி டிடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அருந்ததி, செகண்ட் ஹாஃப் வந்து டிடி. ஸோ இதுதான் ரெண்டும் ஞாபகம் வந்தது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். தெலுங்கு படம் தானே அது, தமிழ் படம், சரி எதுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, கேட்கும்போதெல்லாம் மோஸ்ட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த படம் பார்க்கறதுக்கு. ஆந்திராவிலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் பைக்கை நான் பார்க்குறேன், எல்லாம் ஆந்திரா வண்டியாக நிற்கிது, ஏபியாக நிற்கிது. என்னப்பா ஒருவேளை தமிழ்நாளுக்கு யாரும் போலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சா. ஆனால் தமிழ் ஆடியன்ஸும் இருந்தாங்க. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுமா, தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அதான் சொல்லு. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்க ரொம்ப நார்மலாகவே அந்த மாதிரி படம் தான் பார்ப்பாங்க. ஒரு கமர்ஷியலாக ஒரு யங்க ஹீரோடா பாடுறா சூப்பரா வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிரபாஸ் 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 அதை தாண்டி வேற எதுவும் சொல்லலை. ஆமாம் கண்டிப்பாக சொல்லணும். ஆமாம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சைடில் பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கதை நல்லா இருக்கும். விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், யார் வந்து நல்ல படம் கொடுக்கலனாலும் நம்ம ஆளுங்க வந்து அடிக்கதான் செய்வாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் அங்கே வந்து அப்படி இல்லை, எங்கள் ஹீரோ பண்ணுற படம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேலப் பண்ண தான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஓகே ஆகும். தமிழ் ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறப்போ மொதல் விஷயமா பிரபாஸை வந்து திட்டுவாங்க, ஏன் இந்த படம் பண்ணீங்க. ஏன்னா நம்ம வந்து பிரபாஸ் எப்படி பார்த்துட்டோம், முன்ன சொன்ன மாதிரி நான் பாகுபலி ஆகட்டும், கல்கி ஆகட்டும், இந்த மாதிரி பார்த்துட்டோம். அப்படி ஒரு ஆள் வந்து இந்த படம் பண்ணுறப்போ இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத ஆள், உன்னெல்லாம் நான் எங்கே வச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியில் ஒரு ஹைப் இருக்கும். சலாரில் ஒரு ஹைப் இருக்கும். சலார்லாம் லாஸ்ட் சீன்லலாம் அந்த அளவுக்கு ஹைப் இருக்கும். கல்கி சூப்பராக கல்கியில் ஒரு மாதிரி பக்காவான எலமெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு செட் ஆகலை, இதுக்கு டோட்டலாக செட் ஆகலை. ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஓகே ஆகுமானா கிளைமேக்ஸ் ஓகே ஆக வாய்ப்பு இருக்குது. பட்டு படமாக ஓவராலாக பார்க்குறப்போ கொஞ்சம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது தான். இப்போ நான் சொல்கிறேன், படம் வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, விஷுவலாக சூப்பராக என்கேஜ் பண்ணி. கிளைமேக்ஸாக மட்டும் போய் பாருங்க. கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு படத்தை முடிஞ்சால் ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெளியே போயிடுங்க, எங்கேயா வெளியே போய் ஊரை சுற்றிட்டு வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் மட்டும் அது கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்து பாருங்கள், நல்லா இருக்குது. இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அது ரிவீல் பண்ணலாம், தப்பு இல்லை, ஏன்னா தெலுங்கு படம் தானே, கண்டிப்பாக பண்ணலாம். பார்ட் 2னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. நான் இன்னொன்று ஆக்சுவலி வயசான கேரக்டரில் பிரபாஸ் அந்த மாதிரி ட்ரெய்லரில் ஒரு சீன் காட்டினாங்க. சூப்பர், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ட்ரெய்லரில் காட்டின நிறைய விஷயம் படத்தில் இல்லை. இந்த கேங்கா தலைகளாலாம் மாற்றி அதெல்லாம் எதுவுமே படத்தில் இல்லை. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், செகண்ட் ஹாஃபில் போடுவாங்களான்னு பார்த்தேன், படத்தில் எதுவுமே இல்லை. அந்த டேரக்டர் வந்து நம்மளை ஏமாத்திட்டோம், ட்ரெய்லரில் வச்சுட்டு இதில் வைக்கல. மாருதி வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டார். அண்டு பிரபாஸ் வந்து அந்த வயசான கேரக்டரில் இருக்க மாதிரி காட்டினாங்க இல்லையா, அதுவுமே படத்தில் இல்லை. பட் அந்த சீக்வன்ஸ் வருது, அதாவது அந்த சீன் என்னன்னா, பிரபாஸ் வந்து ஒரு சேரில் திரும்பி உட்காந்துட்டு கோவமாக டயலாக் பேசுவார். நமக்கு தெரியும் ஓகே கெட்டப் மாறுவார்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் விஷுவலாக காட்டல, சீன் இருந்தது பட் விஷுவலாக காட்டல. செகண்ட் பார்ட்டுக்கு லீடாக இருக்கலாம்ல, வாய்ப்பே இல்லை. அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தமே, செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா செகண்ட் பார்ட் வந்து இப்போ போஸ்டராக விட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சும்மா ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜோக்கர் கெட்டப்பில் உட்காந்துருக்கிறாரு, படம் முடிஞ்சிருச்சு. திடீர்னு ஆக்சுவலி ஜோக்கர் யார் தெரியுமா, நம்ம தான். படமே முடிஞ்சிருச்சு, அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஹீரோயின் 3 பேரில் யாரை நீ கரெக்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற, யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு பார்க்கலாங்கிற மாதிரி 3 ஹீரோயின்னு சொல்லுவாங்க. நான் யார்ட்டையும் சிக்க மாட்டேங்கிற மாதிரி வெளியே ஓடுவார். வெளியே ஓடணும். திடீர்னு சர்க்கஸ்குள்ளே ஒரு சர்க்கஸ்குள்ளே போகிறாரு. சர்க்கஸ்குள்ளே போனால் ஒரு சவுண்டு கேட்டே இருக்குது, ஏதோ சுற்றியில் ஒருத்தன் உட்காந்து அடிச்சிட்டு இருக்க மாதிரி. யார் அடிக்கிறான்னு பார்த்தா ஜோக்கரில் பிரபாஸே உட்காந்துரு, ஜோக்கர் கேட்ட போட்டு பிரபாஸே உட்காந்துருக்காரு. பார்த்தா பார்ட் 2 முடிக்கிறாங்க. ராஜா சாப் சர்க்கஸ் 2 அப்படின்னு படம். அப்போ சர்க்கஸ் 2னே பேர் வச்சிட்டாங்க, சர்க்கஸ் 2 அப்படிங்கிற சர்க்கஸ் தான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. இது பார்க்குறப்படி போங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இல்லை தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கா இது இந்த படம்? ஆமாம் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஓகே, ஓரளவுக்கு கிளைமேக்ஸ் ஓகே.
சரி அது சொல்கிறேன், நான் படத்தை சொல்லலை கிளைமேக்ஸ் ஓகே அவ்வளோதான். ஓகே, ப்ரீ இன்டர்வல் ஓகே, கிளைமேக்ஸ் ஓகே. ப்ரீ இன்டர்வல் கூட அதான் அருந்ததிங்கிறதுனால எல்லாரும் இப்போ என்ன பண்ணணும்னா ஓட்டி பார்க்கணும். ஆமாம், படத்தை நானும் சொல்லிட்டேனே, டிக்கெட் எடுத்து போய் படம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெளியே போயிருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, செகண்ட் ஹாஃபும் தியேட்டருக்காரங்கிட்ட தான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் ஓட்டுப்பா ஓட்டுங்க, அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற ஏதாவது படம் போட சொல்லி, செகண்ட் ஹாஃப் மட்டும் இதை போட்ட சொல்லி இன்டர்வலுங்கிற என்ன கிளைமேக்ஸ் மட்டும் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஒர்த்து. நான் சொன்னேன் அந்த சீன் வந்து நிச்சயமா ஒர்த்து. அது ஏன் ஒர்த்து நீ நினைக்கிற? சிஜி சூப்பராக, சிஜியாவும் சூப்பராக இருக்கு. இன்னொன்று நம்ம பார்த்த பிரபாஸ் அதுதான் அந்த இடத்துல செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கிளைமேக்ஸில் தான் சூப்பரா இங்கே தான் பாகுபலி பிரபாஸ் வராரு, இங்கே தான் வந்து கல்கி பிரபாஸ் வராருங்கிற மாதிரி. முன்னாடி பார்த்தா எதுவுமே பிரபாஸே இல்லை, அவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் பிரபாஸ் படம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அது இல்லை, தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி தோணும். ஆமாம், கண்டிப்பாக. நைஸ். ஸோ படத்தை கிளைமேக்ஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும். ஓகே, டன். போய் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு நீங்கள் கிளைமேக்ஸ் தான் பார்க்கணுமா? நானும் ஆமாம், நான் சொன்ன நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெய்லரில் வந்த நிறைய சீன் படத்தில் இல்லை. ஆமாம், நிச்சயமாக இல்லை. படம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஓகே ஆகும், தமிழ் ஆடியன்ஸுக்கு பெருசாக ஓகே ஆகாது. பிரபாஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் பார்த்துட்டு அந்த படத்தில் பார்த்துட்டு இந்த படத்தில் எதிர்பார்த்து போகாதீங்க. ஆமாம், அந்த ரேஞ்சில் இருக்குன்ட்டுலாம் போகவே கூடாது. அப்படி போயிட்டிங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றம் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போய் இந்த படம் பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்து வேற ஒரு படத்தில். ஆமாம், மெயினாக அடுத்த படம் இப்போதைக்கு அடுத்த படம் அதுதான் நினைக்கிறேன். வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சொல்கிறோம்.